Hi friends, welcome to Vansi Cafeteria. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட முஸ்லிம் நண்பர்கள் எல்லாரும் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்றாங்க ரம்ஜானுக்காக. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா மதுரை கறி தோசை. மதுரைனாலே நிறைய நான்வெஜ் ரெசிபி ஃபேமஸ். அதுல ஒரு ரெசிபி தான் இந்த கறி தோசை. மட்டன்ல பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நான் மட்டன் கீமா பண்ணனும். அதுக்கு அடுத்து தான் கறி தோசை பண்ண முடியும். அதனால இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நான் என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்றேன் அப்படினு கிளியரா உங்களுக்கு புரியும். இந்த கறி தோசை பண்றதுக்கு தேவையான பொருள் எல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். அது என்னென்னங்கறத உங்களுக்கு நான் ஒவ்வொண்ணா ஆட் பண்றப்ப சொல்றேன். டைட்டில்ல உங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன். பாத்துக்கங்க. இப்போ ஒரு pan எடுத்துர்க்கேன். pan நல்லா ஹீட் ஆன பின்னாடி அதுல 2 டேபிள்ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆன பின்னாடி 1 டீஸ்பூன் அளவு சோம்பு ஆட் பண்ணிருக்கேன். சோம்பு நல்லா ஃப்ரை ஆகட்டும். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற 2 பச்சை மிளகாயை அதில் ஆட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிடலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மட்டன் கீமாவோட டேஸ்ட் எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, முட்டையும் மட்டனும் சேர்ந்து ஒரு டேஸ்ட் கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த பொரியல் பண்ணுறப்ப அந்த டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட டேஸ்ட்டை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட்டை இன்னும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு அது நம்ம ஹார்ட்டில் இருக்கும். ஒரு ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு. இப்போது ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ண பின்னாடி 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருந்தேன். அதை ஆட் பண்ணி அதையும் ஃப்ரை பண்ணியாச்சு. அடுத்து நம்ம மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதை ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி வேகமாக குக் ஆகணும் அப்படின்னா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி இப்போ வதக்கியாச்சு. தக்காளி நல்லா மேஷ் ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லாட்டி தக்காளி முழுசு அங்கங்கே தெரியும், நல்லா இருக்காது. இப்போது பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம மசால் பவுடர் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், சீரகம், மிளகை தட்டுவோம் இல்லையா, அந்த இஞ்சி பூண்டு தட்டுறது இருக்குல்ல, அதில் தட்டி பவுடர் பண்ணது. அடுத்து மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, இந்த 5 மசாலா பவுடரும் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ அளவுங்கிறது நான் உங்களுக்கு டைட்டிலில் கொடுத்துட்டேன், அதில் பார்த்துக்குங்க. அதையெல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ண பின்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கீமா, நார்மலாக கடைகளில் மின்ஸ்டு மட்டன் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நம்ம சூப்பர் மார்க்கெட்லாம் போனோம் அப்படின்னா மட்டனை நல்லா எலும்பில்லாத மட்டனை தனியாக அவங்களே கட் பண்ணி மின்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மட்டன் தான். அதை வாங்கிட்டு திருப்பி நாங்கள் வீட்டில் வந்து நல்லா கொத்திட்டோம். கொத்துக்கறி அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி நல்லா ஃபைனாக கொத்தியாச்சு. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போது ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எலும்பில்லாத கறி அப்படிங்கிறனால நல்லா வேகமாக குக் ஆகிரும். தண்ணியும் இதில் ஆட் பண்ணக்கூடாது கீமாவில். இப்போது இந்த கீமாவுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா ஃபைனாக கொத்தி இருக்கிறனால வேகமாக அந்த மட்டன் குக் ஆகிரும், ரொம்ப நேரம் ஆகாது. அதே மாதிரி தண்ணியும் ஆட் பண்ணக்கூடாது. அதுலேருந்து தண்ணி விடுது பாருங்கள், அந்த தண்ணியிலே அந்த மட்டன் குக் ஆகிரும். தண்ணி நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு இந்த கீமாவை நம்ம ரெடி பண்ணணும். நல்லா ட்ரை ஆன பின்னாடி சால்ட்டு செக் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். அப்பப்போ கிளறி விட்டால் போதும், அடி பிடிக்காது. இதில் நம்ம ஸ்பைசஸ், அந்த சோம்பு கூட பட்டை, கிராம்பு, அந்த மாதிரி ஹோல் ஸ்பைசஸாக போட்டோம் அப்படின்னா தோசையில் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்றப்ப, கடித்து சாப்பிட்றப்ப அதோட இதுவும் நமக்கு கடிப்படும், நல்லா இருக்காது. அதனால தான் நான் வந்து அதை ஆட் பண்ணலை. சோம்பு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு பதிலாக நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கனால அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப பக்காவாக சூப்பராக இருக்கும். இப்போ தண்ணி ஓரளவு நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும், அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். முட்டை பொரியல் மாதிரி சூப்பராக. ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி மல்லி இலையை தூவி ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி ட்ரை ஆயிடுச்சு. நம்மளோட மட்டன் கீமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணியாச்சு. மல்லி இலையை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். சூப்பரான மட்டன் கீமா ரெடி. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்.
மட்டன் மாதிரி அது தெரியாது, அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. மட்டன் கீமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கறி தோசை பண்ணிடலாம். இப்போது ஒரு அயன் தோசை தவா வச்சுருக்கேன். தோசை தவா நல்லா ஹீட் ஆன பின்னாடி அதில் ஆயில் 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தோசை மாவு ஆட் பண்ணி தோசை ஊற்றிட்டுருக்கோம். தோசை நல்லா ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஸ்டேஜ் அளவுக்கு, அந்த திக்னஸ் இருக்கிற அளவுக்கு தோசை ஊற்றுங்க. இப்போது 2 முட்டையை ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். அதில் மிளகுத்தூள், உப்பு ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிடுங்க. அடுத்து அதை தோசை மேலே ஆட் பண்ணுங்கள். ஒரு ஆளுக்கு ஒரு எக் அந்த ரேஷியோவில் எடுத்திருக்கேன் நான். 2 பேர் இருக்கனால ஆளுக்கு ஒரு கறி தோசை அந்த அளவு. இப்போது எக்கை ஆட் பண்ணி மேலே திருப்பி இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணியாச்சு. ஆயில் ஆட் பண்ண பின்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்கிற மட்டன் கீமா அதை தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணணும். இதுக்கு தனியாக சாம்பார், சட்னி இந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை. இந்த மட்டன் கீமாவோடய வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போது ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி போட போகிறோம். ஸ்லோவாக போடுங்க. கறி அதிலேருந்து உதிரவே உதிராது, நல்லா ஒட்டிடும் தோசை மேலே. அந்த ஒரு பயமே வேணாம் நமக்கு. இப்போது அந்த சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான மதுரை கறி தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி இன்னொரு தோசையும் ஊற்ற போகிறோம். மட்டன் கீமா கொஞ்சம் அதிகமாக பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதை நீங்கள் சப்பாத்தி இல்லாட்டி பரோட்டா இல்லாட்டி நான் அதில் உள்ள ஸ்டஃபிங் மாதிரி வச்சு ரோல் பண்ணி அப்படியே சாப்பிட்றலாம். அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது 2 கறி தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் இல்லாட்டி லஞ்சாக கூட சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.